ஓ ஒய் அட சனியை முடிச்சவனே கக்கா அக்கா போய்க்கிருக்கியா ஏன் அப்படி முக்குற அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. பங்காளிகளாம பயலைய செவிச்சு விட்டாங்க. செவிச்ச சந்தோஷத்துல எனக்கு வாயில வார்த்தை வரல, காதுல மூச்சு வரல, மூக்குல பேச்சு வரல. எப்படியாப்பட்ட சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அம்மா மரணத்தை பாக்குங்குள்ள தக்காளி இப்படி ஒரு தருணத்தை பார்த்து போற மாட்டோமான்னு எம்புட்டு வருஷம் ஏங்கி தவிச்சு கிடந்த ஆத்தத்தே 2024 மைனஸ் 2007 கழிச்சா 17 வருஷம் ஆத்தடி. அதுவும் இவங்க 2 பேரு கையில இப்படி ஒரு கப்பு, மூஞ்சில இப்படி ஒரு சிப்பு. இத பாக்குறதுக்கு எத்தனை வருஷம் அப்பு. இம்புட்டு வருஷத்துல உலகத்திலே T20 வேர்ல்டு கப்ல ஒரு ஆட்டை கூட தோக்காம எதிரணிய கம்பு கூட்டுல வச்சு கசக்கி கப்படிச்ச ஒரே பயலுக அம்மா பயலுக தான். ஃபைனல் அன்னைக்கு ராத்திரியில என்ன செலிப்ரேஷனு. மன்மதராசா பாட்டுக்கு நம்ம ராஜகிரண் ஐயா மூமெண்ட் போட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு செலிப்ரேஷன். எங்க வீட்டில் வேற ஆள் இல்லை. எங்க அம்மா சின்னம்மா வீட்டுக்கு போயிருச்சு. கப்பு அடிச்சோன்னு ரோஹித் சர்மா தரையை தட்டு ஹார்திக் பாண்டியா அழுக. நான்லாம் பச்சை பச்சையா கத்தி கூப்பாடு போட்டுவிட்டேன் நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஆனால் பங்காளிகளா எத்தனாயிரம் கோடிக்கு வேட்டு போட்டு செலிப்ரேட் பண்ணாலும் ஒரு 4 கெட்ட வார்த்தையை நடு வீட்டில் உட்காந்து நறுக்குன்னு கத்தி கொண்டாடுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வரவே வராது. இப்போ வரைக்கும் எனக்கு செவிச்ச சந்தோஷத்துலேருந்து வெளியேறவே முடியலை. ஏன்னா அப்படி ஒரு ஆட்டை டாஸை நம்ம ஹிட்டு பாவா ஜெயிச்சோனே முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம கப்பை அடிச்சே தீர்றோம்டாண்டு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கோலி பாவா வந்ததும் ஓவர்லேயே 3 4 சூப்பர் ரைட்டு. இன்னைக்கு அம்மாலும் ஃபார்முக்கு வந்துட்டாப்புல. ஹிட்டு பாவா சும்மாவே கிருட்டு சேர்ந்துக்கு பொழந்து எடுக்க போப்புறாங்க அப்படின்ட்டு கூச்சியில் பார்த்துக்கிறக்க சமயத்தில் விக்கெட்டை கொடுத்துட்டாங்க. ஆஹா ரைட்ரா, சரி விடு, ஒத்த விக்கெட் தானே போயிருக்கு, திஷ்டியை கழிச்சு விட்டு விடுவோம், ஆட்டத்தை பார்ப்போம். பார்த்துக்கிறக்கலே பார்த்தா அந்த பண்ட் பயிலும் அதே ஓவரில் அவுட் ஆகி போனேன். ஏலே இப்போ தான்டா ஒரு ஓவர் தானடா சந்தோஷப்படுத்துனீங்க, செத்த சிரிச்சோன்னே சோழியை முடிச்சு விட்றாங்க இளைவங்க அப்படின்ட்டு யோசிச்சிருக்கையில இன்னொரு அதிர்ச்சி. படக்கண்டு பட்டேல இறக்கி விட்டு விட்டாங்க. ஆஹா போச்சுடா, இவன் என்ன செய்ய காத்திருக்கான்ட்டு தெரியலையே அப்படின்ட்டு யோசிக்கிற சமயத்தில் சரியான சர்ப்ரைஸ் நாக். எப்படி சந்தோஷத்தில் நம்ம இங்கிலீஷ் நொறுக்கிவிட்டான் பட்டேலு 4 6. நானும் சத்தியமா அவன் இன்னைக்கு இப்படி அடிப்பான்ல எதிர்பார்க்கலாம். செம்மையா போச்சு. ஆனால் அவன் அடிச்சு அடிக்க கூட ஒரு 2-3 ரன் அடிச்சு ஆஃப் செஞ்சுரி போட்டிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நல்லா சோத்து மட்டி மாதிரி தேவையில்லாம விக்கெட்டை கொடுத்துட்டான். சுதாரிப்பா கையை நீட்டி இருந்தா அவுட் ஆகாம ஒரு 50 போட்டு எறிஞ்சிருப்பான். 50 போட்டானா அவன் ஒரு சுத்து கிருட்டுண்டா 1-2 பட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கோர் ஏறி இருக்கும். சரி விடுங்க, நம்ம என்ன பண்றது, தலையெழுத்து அவுட் ஆகி போனேன். அடுத்து நம்ம 6 அடி மலை மிருகம் ஆரிச்சாமியை இறக்கி விட்டுவிட்டாங்க. ரைட்டா, நொறுக்கல் இருக்குன்னு நினைச்சேன், நொறுக்குனியா. எனக்கண்டா ஒரு வருத்தம்டா, நேத்து முந்தானேத்து நம்ம செவிச்சதுலேருந்து நம்ம ஆரிச்சாமியை பத்தி எவனுமே பேசி தொலைய மாட்டோம்ன்றாங்க. இல்லையே 16 பாலுக்கு 27 ரன் அடிச்சிருக்கானப்பா. அது ஒரு முக்கியமான அடி. 3 4 ஒரு 6 ரவட்டடியா தான் கொடுத்தேன். அவனை எவனுமே கண்டுக்கவே இல்லை. கடைசி தொட்டிங்க எவனும் கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க. எனக்கு அது ஒரு விஷயத்துல தான் வருத்தமா இருக்கு 2-3 நாளா. அடுத்து கிங்க இந்தியானாலே எங்க கிட்ட தாண்டி வரணும் அந்த வார்த்தைக்கு உசுரை கொடுத்துட்டாப்லடி. ஃபைனல்ல நொறுக்கிட்டு அன்னைக்கு தலைவன் மட்டும் ஆடல, டப்புக்கு டப்பாந்தேன். 76 ரன்னு கரெக்டா தேவைப்படுற சமயத்துல அந்த ஆடி ஓஞ்சு 177 டார்கெட்டுன்னு தட்டம். ரைட்ரா, செவிச்சு புருவோம்டா. இன்னைக்கு ஒரு அமுக்கு இருக்குடா, அமுக்கி கப்பை தூக்கி ஆட்டத்தை போட்டு புருவோம். நினைக்கலதான் திடுதுப்புன்னு நட்ட நடுவில் அந்த கலர் தாடிக்காரன் கிளாஸ்ன்னு கட்டையை தூக்கி காட்டுன்னு காட்டிப்பான். ஆஹா அப்படின்ட்டு கொஞ்சம் பதட்டம் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்னான்னு கேட்டுக்கிட்டீங்கடா, எப்பயுமே நம்ம பயலுக ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி மேட்ச் போய்க்கு இருந்துச்சுண்டா தோத்து போயிடுவாங்க. ஜெயிக்கவே முடியாது, வெறும் 10% தான் இந்தியாவுக்கு, அங்கிட்ட அதிகமான சதவீதத்துக்கு. அப்படியெல்லாம் இருக்கையில் போடாவின் தோத்து போயிருவேன் டிவி அமர்த்திட்டு காலையில் விடிஞ்சு விடியாமல் எந்திரிச்சு பார்த்தோம்டா ஜெயிச்சிருப்பாங்க. ஏலே இவங்க எப்பறம் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி தான் எல்லா வாட்டியும் விளையாடுவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு அம்மிக்கு புள்ளாம்ண்டு. நம்ம கப் அடிக்கிறதுக்கு நம்ம பயலுக பந்து வச்சு அதான் பாண்டி மாமா பும்பூர் மாமா முக்கியமான நேரத்தில் பல விக்கெட்டுகளை தட்டி ஒரு நசுக்கி அவங்கள பிடிச்சாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம ஸ்கையி பாபாவோட கேட்ச் தான். இப்போ வரைக்கும் உலகத்தில் இருக்க பூரா இந்தியாக்காரங்களும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பாபா பிடிச்சது கேட்ச் இல்லை, கப்பு கழுதேண்டு. ஆமா பங்காளிகளா, சரியான கேட்ச். அதை மட்டும் எடுக்கலைன்னா ஆட்டை சோழி முடிஞ்சு ஓச்சு. மில்லர் அடிச்சு பந்து மேலே எந்திரிச்சதுமே எனக்கு அவ்வளோதான் பதவதைக்க ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக கழிஞ்சிட்டேன். முடிஞ்சிருச்சுடான்ட்டு தேங்காட்டுக்க உள்ள குறுக்க சரட்டுன்னு பாஞ்சு சரியான கேட்சு. இனி 80 வருஷம் ஆனாலும் இந்த கேட்சு வம்பா கொலையா நின்று பேசப்படும். வானம் பிடிச்ச கேட்சு, அப்படி ஒரு கேட்சு. ஆட்டத்தையே திருப்பி விட்டு பிடிச்சி. அப்புறம் நினச்சிட்டேன் ரைட்டா நம்ம பையில ஜெயிச்சிருவாங்க அமைக்கிடுவாங்க நினச்சி. கடைசி நேரத்தில் அந்தான்னு இழுத்து போட்டு ஜெயிச்சு ரோஹித் சர்மா தரையை தட்ட பாண்டி மாமா நட்ட நடுவில் உட்காந்து அழுக. பாண்டி மாமாவெல்லாம்
ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பேச்சு பேசுனாங்க. இந்த அகமதாபாத்லலாம் ஒரு நாய் ஒன்று ஸ்டேடியத்துக்குள்ளே ஓடுச்சு. அது ஓடையில் ஹார்திக் பாண்டியான்னு கத்துனாங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அந்த ஆள் ஆடலைண்டா இன்னைக்கு கப் அடிச்சிருக்க முடியுமா? பாண்டி மாமா அழுகிறதெல்லாம் பார்க்கையில எனக்கே ஒரு பக்கம் அழுக வந்துருச்சு. என்னமோ நானே கிரவுண்டுக்குள்ளே இருந்து 2 பந்தை பிறக்கி போட்ட கணக்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் டிவி ஸ்க்ரீனில் இருந்தா இதெல்லாம் காட்டையில் எனக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு. வந்துட்டோம்டா மொபைலுக்கு. எப்பயுமே ஒரு நல்ல டீம் அப்படின்ட்டு அது ஜெயிச்சா தான் பேர் எடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் முடிஞ்சவன கோலி இவர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினதுக்கப்புறம் கேட்பாங்க, கூப்பிட்டுக்கிட்டு பேட்டி எல்லாம் கேட்பாங்கல்ல. கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் எடுத்த எடுப்புலையே இதுதான் T20யில் எனக்கு கடைசி மேட்ச் ரிட்டையர் ஆக போகிறேன் இது கேட்டாங்களா? இப்போ தானே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் சொன்னாப்ல இவர் ரிட்டையருண்டு. சரி ரைட்டு. அடுத்து ஹிட்டு பாபாவும் நான் ரிட்டையரு. சரி இவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்து நம்ம ஜட்டு பாபா அவர் நேற்று சொல்லிவிட்டாப்ல ரிட்டையரு. யோசிங்க, சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம எம்புட்டு வருஷமாக இவங்களை பூரா பார்த்து விளையாண்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு எப்படி விளாடுவோம் அப்படி ஜடேஜாட ஆயிடா ஊயிடான்னு பார்த்து எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸு, எம்புட்டு கப்பு, இத்தனை வருஷம் நமக்கு பொழுத போக்கி விட்டாங்க. ஆனால் நம்மனும் உருப்படியாக பொழப்புக்கு போகாமல் அல்லாடிக்கிட்டு திடுறோம். அவங்க ஆடி ஓஞ்சு சம்பாரிச்சு ஆகி போயிட்டாங்க. இப்போதான் தெரியுது இதெல்லாம் பார்க்கையில நமக்கு, உனக்கு வயசாகுதுடா, காலத்தில் பொழப்பு கண்ணியை பார்த்து முன்னேறதுக்கு வழியை பாருங்கடா அப்படின்ட்டு நமக்கு நம்மளே சொல்லிக்க வேண்டிய தருணத்தில் வந்து நிற்கிறோம்னு இப்போதான் புரியுது. இதுக்கு பேர் மெச்சூரிட்டி அடைகிறதா இல்லை பூமரா மாறிக்கிட்டு இருக்கமான்னு தெரியல. என்ன இலவோ சம்பாதிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், என்னைய மட்டும் இல்லை, உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும். அவங்க பார்க்குற பல பேர் நல்ல நிலைமையில இருக்கலாம், இன்னும் கூட நல்ல நிலைமைக்கு வாங்க. இல்லை சில பேர் இவ்வளோ நேரம் அதை பார்த்துக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பார்க்கையில நம்ம கொஞ்சம் சைடில் பொழப்பையும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக கொஞ்சம் உறுத்துச்சு. அதனால் அதை உங்ககிட்ட நம்ம பங்காளியே தானே சொல்லி விடுவோம். நல்லதா கெட்டதை எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிறாங்க, சரியில்லடாண்டா கமெண்ட்டில் சொல்ல போகிறாங்க, நம்மளும் ஏற்றுக்க போகிறோம். அப்படித்தானே மனசார பேசுகிறேன், அவ்வளவுதான். அந்தானே ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, வேர்ல்டு கப்பும் முடிஞ்சு போச்சு. இன்னுமே நமக்குள்ள என்ன, நான் உங்கள்கிட்ட என்னத்தை பேசுறது, என்னத்தை சொல்கிறது, அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறது கண்டென்ட்டுக்கு அப்படின்ட்டு யோசிச்சு மண்டே பிச்சுக்கிருக்கேன். அதனால் என்ன பண்ணிடுங்க, நீங்களே கமெண்ட்டுகளில் ஒரு ஐடியாவை தட்டி விடுங்க. இது பேசி நல்லா இருக்கும்யா, அதை தட்டியா தவட்டிடுவோம்யா அப்படின்ட்டு உங்கள் ஐடியாக்களையும் சொல்லுங்கள். நானும் ரெகுலராக இப்படி என்னத்தையாவது உளறி கொட்டுறேன். என்ன ரைட்டு மகளிகளா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. அப்புறம் கமெண்ட்டு எப்பயும் போல எல்லாம் உங்களுக்கு தெரியாதா சடங்கு சம்பிரதாயங்களை முறைப்படி பண்ணி விட்டுருங்க. வர்றேன்.